நடிகர் அபினவ் இறந்து போனதாட்டு சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாம் போஸ்ட் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அப்படி தானே? அவங்க ஏன் இறந்து போனாங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். சரிவா? இதுதான் நம்முடைய கல்லீரல், லிவர். இதில் வரக்கூடிய பிரச்சனைக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். FATTY, ரொம்ப ஆபத்தானது. இந்த வீடியோவில் ஃபேட்டி லிவர் வந்து ஏன் ரொம்ப ஆபத்தானது, இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தர போகிறேன். பார்த்துடுங்க. சரியா? ஃபேட்டி லிவர் நிறைய பேஷண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க. ஃபேட்டி லிவர்னா சுகர், BP வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரைக்ளிசரைட் ரொம்ப 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 ஆபத்தானது. இந்த ட்ரைக்ளிசரைட் பிரச்சனைனால நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இருதய மாரடைப்பு கூட ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பித்தப்பை கல் வந்து நிறைய பேஷண்ட் வந்து தேவையில்லாமல் என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஆபத்தானது. லிவர் கேன்சர் கூட வரலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபேட்டி லிவர் வந்து ரொம்ப 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 ஆபத்தானது. ஃபேட்டி லிவர். விட்டமின் டி சத்து குறைபாடுகள். விட்டமின் டி சத்து குறைபாடு வந்துச்சுன்னா மன அழுத்தம், டிப்ரெஷன், தூக்கமின்மை. ஸோ ஃபேட்டி லிவர் எவ்வளோ ஆபத்து நீங்களே பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ஜீரண குறைவு, லிவர் ஃபெயிலியர் ரொம்ப ரொம்ப ஆபத்து. லிவர் ஃபெயிலியர்னால இரத்த வாந்தி கூட நிறைய பேர் எடுத்திருக்காங்க. மஞ்சள் காமாலை, இரத்த வாந்தி மட்டும் இல்லை, கை கால் வீக்கம், உடல் வீக்கம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை படித்து பார்த்தாலும் சரி, ஃபேட்டி லிவர் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா, இல்லை வந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடியது வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஏன்னா பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுனா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடுச்சுன்னா ஃபேட்டி லிவர் மட்டும் இல்லை, நான் இப்போ சொன்ன நிறைய பிரச்சனைகள் சொன்னேன் இல்லை, இந்த எல்லா பிரச்சனைகளும் என்ன பண்ணலாம், வராமல் தடுக்கலாம். அவ்வளோ முக்கியமானது. இந்த வீடியோவை ஒருக்க சேவ் பண்ணி வைங்க. நீங்கள் அப்புறமா போட்டு கேளுங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி பேசுங்க, இல்லை கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா?